மெய்யான கிறிஸ்தவனின் அடையாளம். ஞாயிற்றுக்கிழமையானா ஒயிட் அண்ட் ஒயிட் அணிந்து பைபிளை தூசி தட்டி எடுத்துட்டு தேவன் வாசம் செய்யாத ஆலயத்துக்கு போய் கூட்டத்தோடு அல்லேலியா பாடி டைரியில ஒரு வரி கவிதை போல நோட்ஸ் எடுத்துட்டு வருவதில்ல கிறிஸ்தவனின் அடையாளம். உலக ஆசீர்வாதத்தின் தேவைகளையே ஜெப விண்ணப்பமாக எழுதி அதோடு வியாதியினால் படுகிற வேதனைகளையும் எழுதி அதை போஸ்ட் பண்ணிட்டு வருவதில்ல கிறிஸ்தவனின் அடையாளம். கஷ்டப்பட்டு லோன் எடுத்து இன்ஸ்டால்மெண்ட் வாங்கின பைக்குக்கும் காருக்கும் பிரதிஷ்டை செய்து விருந்தினரை உபசரிப்பது இல்லைங்க கிறிஸ்தவனின் அடையாளம். ஜீவனையும் பலத்தையும் அவர் கொடுக்க அந்த பலத்தில் ஓடியாடி உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் 10ல் ஒரு பங்கு எடுத்து வச்சு தசமபாகத்தையும் காணிக்கையும் கூகுள் பே அல்லது பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்து ரசீதை பெற்றுக்கொண்டு வருவதில்லைங்க கிறிஸ்தவனின் அடையாளம். தேவன் ஒருவர் உண்டென்று நம்பிக்கை வச்சு அந்த ஒருவர் கிறிஸ்துதான விசுவாசம் வச்சு அவரே மாம்சத்தில் எனக்காக வந்தாருன்னு மனசில் வச்சு தன்னையே தந்து அந்த வார்த்தையை கொடுத்தாருன்னு நெஞ்சில் வச்சு அவர் தேவ அன்பாகவும் பரிசுத்த ஆவியாகவும் இருக்காருன்னு தன்னுடைய வார்த்தையினாலும் கிரியையினாலும் மெய்யான தேவனை அறியும்படி தேவ பக்தியை தூண்டான் பாருங்க, அவன் தாங்க கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் வசனத்தை கொண்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி தேவன் தங்கும் ஆலயமாக தன்னையே மாற்றி தேவ ஆவியினாலே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவான் தாங்க கிறிஸ்தவன். தன்னையே